பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு சின்ன அனுபவங்கள் ஸ்பெக்டராக ஒரு அனுபவம் என்னன்னா, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு இயற்கை மருத்துவர்கிட்ட வந்தாங்க. அவர் வந்து ஒரு 43 வயது ஒரு ஆண். அவர் அவருக்கு லிவர் சிரோசிஸ் அப்படின்ற ப்ராப்ளம். லிவர் சிரோசிஸ்ல நிறைய டைப் இருக்குது. அவருக்கு ஆல்கஹாலிக் லிவர் சிரோசிஸ். தாராளமாக அவர் லோக்கல் தான் டாக்டர் காமிட்டே இருந்தார். அந்த லோக்கல் டாக்டர் அவருக்கு ரிலேட்டிவ். உன்னுடைய பின்னோக்கிங் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு, நீ அடுத்த லெவலில் வேற ஒரு டாக்டர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ரெஃபர் பண்ண சொல்றாரு. அந்த டிஸ்ட்ரிக்ட் லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் டாக்டர் போய் ரெஃபர் பண்ணும்போது உனக்கு லிவர் பாதிக்கப்பட்டுச்சு, ஒரு 3 மாதம் தான் உங்களோட இருப்ப, அந்த அளவுக்கு 90% உன்னுடைய லிவர் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மறுநாளே அந்த டாக்டர் நாளை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு காலையில் 7 மணிக்கு போகிறாங்க, நைட்டு வரைக்கும் ஃபுல் டெஸ்ட்டு. நைட் படி 1,20,000 டெஸ்ட் ஃபீஸ் ஒரே நாளில். ஒரு 7 மணிக்கு கூட ஏதாவது டாக்டர் வந்து இந்த லிவருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக டாக்டர் யாரும் இருக்க மாட்டாங்க. லிவர் ஒரு கெட்டுக்கூடாத ஒரு 99% அது கடக்கூடிய ஒரு விளவு அடித்தாலும் தாங்க உறுப்பது தான். அதுவே இவருக்கு ஆண்களுடைய காலத்தில் அந்த டாக்டரை பார்த்துட்டு லிவர் கெட்டுப்படுத்தி நீ சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணணும், அதிகபட்சம் 1 மாதம். அப்படி பண்ணாட்டா அவங்களோட உயிரிழப்பு இருந்துச்சு சொல்லிட்டாங்க. அவங்க போகும்போது அவருடைய வயிறு புதுசாகவும் காலகட்டம் ரொம்ப வீக்கமாக இருந்துச்சு. அதற்கான தொகை அவங்க ரொம்ப அதிகமாக கேட்டாங்க. 44 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. அந்த தொகையை அந்த பேஷண்டால் கொடுக்க முடியல. அவங்க ஒய்ஃப்லாம் அவ்வளோ தொகையெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது, நீ பேசாமல் வீட்டுக்கே வந்து சொல்லி கூப்பிட்டாங்க. வீட்டில் எல்லாம் சொன்னதெல்லாம் ரொம்ப பேத்தட்டிக் கண்டிஷன் இருந்தாலும் ஒருத்தர் மட்டும் அவரிடம் ஒரு இயற்கை மருத்துவத்துக்கு கொடுத்தா அவர்கள் சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் அந்த கூப்பிட்டு போகிற அளவு கண்டிஷன் இருக்கா தெரியல. சரி கூப்பிட்டு போகிறது அப்புறம் முடிவு பண்ணிப்போம். கொரோனாவுடைய ஆரம்ப ஸ்டேஜ் நினைக்கிறேன். உடனே அவங்க இயற்கை மருத்துவ கூப்பிட்டு தங்க வைக்கலாம், கொரோனா இருக்குது. உடனடியாக நாளை காலையிலிருந்து அனைத்து உணவுகளும் நிப்பாட்டுங்க, வெறும் பழம் கொடுங்க, வேற எதுவுமே கொடுக்காதீங்க. பழம் ஜூஸ் இறங்கி வளம் கொடுங்க, வேற எதுவுமே இருக்கிறது. நீங்க ரெகுலரா எடுக்கிற மாத்திரையை எடுத்துங்க. அங்க இருந்து பயன்படுத்தி சொன்னாங்க. அப்படியே அவரு தம்பி அவர் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அந்த நபர் அன்னைக்கு சொன்னிலிருந்து 15 தினங்கள் எந்த உணவும் கிடையாது. நாளைக்கு பழம், மத்தியானம் பழம், சாயந்தரம் பழம். அவர் வேலை பார்க்குற இடமும் டாஸ்மார்க்கே பழத்தை எடுத்து போயிட்டு சாப்பிட அவர் தான் சாப்பிட்டாரு. 15 நாள்ல அவருக்கு கொஞ்சம் மாற்றங்கள் கிடைச்சி, கால் கொஞ்சம் வீக்கம் குறைஞ்சமா இருந்து, வயிறு கொஞ்சம் குறைஞ்சமா இருந்துச்சு. அப்ப இடையில என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய யாராவது ஒருவர் எம்எல்ஏ இருக்கா, நீ மெட்ராஸுக்கு போனா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் ரெஃபர் தரேன், போய் அங்கே போயிட்டு வரணும்னு சொன்னாங்க. இருந்தாலும் அந்த ரெஃபருக்காக அந்த ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. போன இடத்துல ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் மாடி ஏறி ஏறணும். ஒரு 5 மாடி, ஒரு 15 ஸ்டெப் நடத்தி ஒரு அடுத்த ஃப்ளோருக்கு போகுது. அவரால் ஏற முடியல. அப்படியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த வெறும் பழத்தை மட்டும் சாப்பிடுறாரு. அந்த இயற்கை மருத்துவர்களை எங்க குடும்பத்துக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அதை சொல்ல செஞ்சோம். கொஞ்சம் டிஃபரன்ஸ் சொன்னாரு. உடனடியா இவர் கோயம்புத்தூருக்கு அட்மிட் ஆனாரு. எகைன் கோயம்புத்தூர்ல போயிட்டு கோயம்புத்தூர் அட்மிட் ஆன காரணத்தால காலையில் எழுப்பி விடுவாங்க. காலையிலே ஒரு 4-5 மணி தான் புக் பண்ணி விடுவாங்க. காலையில ஒரு டம்ளர் நிறைய அருகம்புல் ஜூஸ், அருகம்புல் ஜூஸ ஒரு சின்ன ஸ்பூனால கொஞ்சமா அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 எக்ஸசைஸ் யோகா பண்ணுவாங்க. ஒரு 11 மணிக்கு ஒரு ஃப்ரூட் ஜூஸ், ஏதாவது ஆரஞ்சு, ஆப்பிள், பைனாப்பிள், ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் கொடுப்பாங்க.
சிட்ரஸ் ஃப்ரூட்ஸாக இருக்கும். ஒரு மணிக்கு தட்டு நிறைய பழங்கள் வச்சு கொடுப்பாங்க, காய்கறி இருக்காது. ஒரு 3 மணிக்கு மேலே பச்சை கலரில் ஏதாவது சூப், பச்சை கலர் மெயினாக ஏதோ ஒரு சூப், கிரீன் கலர் சூப். திரும்பியும் 5-6 மணிக்கு கட்டு நிறைய பழம் வச்சு கொடுப்பாங்க. இடையில கொஞ்சம் எக்ஸசைஸு, யோகா, வாக்கிங் இதெல்லாம் குடும்பம் வரைக்கும் கொஞ்சம் உணவு செஞ்சாரு. கரெக்டாக 15 நாள் தான் அங்கே இருக்காரு. 15வது நாள் அவரால் மருதமலைக்கு அந்த இடத்துல 1 கிலோமீட்டர் ஆனால் நடந்தே போக முடியுது. கிட்டத்தட்ட ஒரு மருதமலை படியில பாதி வரைக்கும் போய் ஏற்றி திரும்பி இறங்கி வந்தார். 15 நாள் எந்த முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அவரை எந்த மருந்து நிப்பாட்ட மருந்து சாப்பிட மாட்டாங்க, யாரும் மருந்து நிப்பாட்ட மாட்டாங்க. அவருக்கு இருந்தாலும் சரி நாம் கேட்டு ஓரளவு குறைஞ்சி அப்போ பொங்கல் டைம் வீட்டுக்கு வேணா பொங்கல் டாக்டர் பொங்கலுக்கு அவர் வீட்டுக்கு வந்தாரு. இடையில ஒரு லோக்கல் டாக்டர் சொந்தக்கார டாக்டரே காமிக்கும் போது ரிப்போர்ட் வருது, உன்னுடைய பிலிருபின் லெவல் நார்மல் ஆயிடுச்சு. உன்னுடைய பிலிருபின் லிவர் கதை பார்க்கணும், பிலிருபின் லெவல் பெரும்பாலும் கிட்னியும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு முதல் மாதம் ரிப்போர்ட் அவருக்கு வந்துச்சு. திரும்பியும் வீட்டில் கண்டினியூ பண்ணாரு. செகண்ட் மந்த்தும் அதோட இம்ப்ரூவ்மெண்ட் கிட்டத்தட்ட தொடர்ந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இயற்கை மருத்துவம் இந்த அளவுக்கு வலிமையானது. அதாவது அவங்க நிறைய பேர் முடியாதுன்னு கைவிட்டாங்க, நிறைய பேரால. ஆனா அவர் வெறும் உணவு, திரும்பவும் எந்த வேற அடிஷனலே கிடையாது. டாக்டர் மாத்திரை ஏன் எடுத்துக்கணுங்கிறாங்கன்னா மைண்ட் செட், பேஷண்ட் ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த மாத்திரை இல்லாமலே குணப்படுத்துவாங்க. மைண்ட் செட் இருக்கும், அவங்க மாத்திரை சாப்பிடாட்டு வலிக்குதோ அது வலிக்குதோ அப்படின்னு இருக்கும். அதனாலதான் அந்த டாக்டரே சொல்றாங்க, நான் மாத்திரை நிப்பாட்டுவேன், ஆனா நீ பயந்துருவ, எனக்கு தெரியும் மாத்திரை நிப்பாட்டா என்ன ஆகும், மாத்திரை சாப்பிட்றதுனால உனக்கு டிலே ஆகுது, நீ மாத்திரை மட்டும் நிப்பாட்ட இன்னும் ஃபாஸ்டா கியூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா தொடர்ந்து அவர் எடுத்து சக்சஸ்ஃபுல்லா அந்த இயற்கை மருத்துவத்துல உணவாட சாதிக்க முடியும்னு சொன்ன ஒரு டாப்பஸ்ட் ப்ரியாரிட்டி கேஸ். இது இந்த கேஸுக்கு டேட்டா கிட்ட எல்லாமே இருக்குது. அந்த அளவுக்கு இந்த மருத்துவம், உணவு மருத்துவம், இயற்கை மருத்துவம் வலிமையானது. பாருங்க, இந்த கேஸே உண்மைதான். அவர் சாப்பிட்ட உணவு டெய்லி ஆட்கள் சாப்பிடுவார். அவர் கடையில் விற்கும் போது ஆட்கள் சாப்பிடுறார். அவர் சாப்பிட்ட அது தவறான உணவு தான். அதுதான் அவரை எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அதே போல ரைட் ஃபுட்ஸ், அது ராங் ஃபுட்ஸ். சில ஃபுட்டு பாடிக்கு நன்மை கொடுக்கக்கூடியது. இப்போ காலையில் ஒரு அருகம்புல் ஜூஸ் கொடுக்குறாங்கன்னா அதை பார்த்தோம்னா அது ஒரு பெரிய டேட்டா இருக்கும். இந்த அருகம்புல் ஜூஸ் ஏன் கொடுக்கணும், அது எதாவது சரி பண்ணணும், அது என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது, என்னென்ன மினரல்ஸ் இருக்குது, அது எப்படி குளோரோஃபில் எப்படி நமக்கு ரத்தத்தில் உருவாகும், எப்படி லிவர், அது ஏகப்பட்ட விஷயம். அடுத்து ஒரு 11 மணிக்குள்ள ஜூஸ், சிட்ரஸ் ஜூஸ், அது எந்த அளவுக்கு பெரிய சைன், ஒவ்வொன்றுக்குமே ஆராய்ச்சி போடுது. அந்த உணவை மாற்றுறதுனால ஒரே ஒரு விஷயத்தினால மட்டுமே இந்த நோய் எல்லா நோயுமே சரி பண்ண முடியும். இந்த ஒரு நோயில எல்லா நோயுமே பிறந்ததுல இருந்து நம்ம கடைசி வரைக்கும் உணவு தான் சாப்பிடுறோம், அதுதான் நோய். இன்னைக்கு காலையில் ஒரு புத்தகம் படிச்சேன். அந்த புத்தகம் என்ன பண்ணுறது கேட்டீங்கன்னா, மனிதன் படைக்கப்படும் போதே நோய் இல்லாமல் இருக்கிற அவன் படைக்கப்படுறான். நோய் வந்ததுன்னா அது அவனாலதான் வருது. சில எக்ஸப்ஷன் நோய் தவிர, விபத்து மற்றும் அதெல்லாம் தவிர நோய் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் சொல்லுவாங்க. சுகர், பிபி, இந்த போல டிசீஸ் எல்லாமே உணவு தான் காரணம். அந்த உணவை கொஞ்சமா நம்ம மாற்றணும்னா நம்மளாலையும் அதே போல மாற முடியும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உணவுல 2 வகையான உணவு சொல்லுவாங்க. ஒன்று அமில உணவு, இன்னொன்று கார உணவு. கார உணவு ஒரு pH அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நம்முடைய தண்ணி இல்லை மற்ற அனைத்து திரவங்களையும் மெஷர் பண்ணுறதுக்கு pH ஒரு சொல்லுவாங்க. ஒன்று அசிடிக், ஒன்று அல்கலைன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் நம்ம சோப்பு போடுறது எல்லாமே அசிடிக். நம்ம இறடி சாதாரண தண்ணியை கொஞ்சம் அசிடிக்காக இருக்கும், பட் அல்கலைன் ஆகும். அல்கலைனா ஃப்ரூட் ஜூஸ் எல்லாமே அல்கலைன். இந்த அல்கலைன் ஃபுட் எல்லாமே பாடிக்கு மிகச்சிறந்த உணவு. அசிடிக் ஃபுட் எல்லாமே நமக்கு அந்த அளவுக்கு உகந்த உணவு அல்ல. உடனே சில பேருக்கு ஒரு கேள்வி, சிலதா ஒரு கேள்வி வரும், பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும்
நம்ம அந்த உணவு தான் சாப்பிடுவோம், அது சரியில்லைன்னு சொல்றீங்களே, அப்போ இத்தனை நாள் என் பாடி எப்படி ஒர்க் பண்ணுச்சு, அப்போ இத்தனை நாள் ஒர்க் பண்ணதான் போய்யா அப்படின்னா நம்ம உடம்பு நல்ல ஆக்டிவா வாழறதுக்கு இப்ப நம்ம சாப்பிடுறதுல 20% சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும். எங்களுக்கு நிறைய உதாரணம் இருக்காங்க. காலையில ஒருத்தர் இருக்காரு, காலையில ஒரு தேங்காய் பொடியாக சாப்பிடுறாரு, வாரத்தை சாப்பிடுறாரு. அதை விட்டுட்டோம்னா மத்தியானம் பெரும்பாலும் சாப்பாடு பண்ணணும், யாரையும் சாப்பிடுறது. நைட்டு ஒரு 5 மணி 6 மணிக்கு ஒரு தேங்காய் பொடி கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷமா சாப்பிட்டுருக்காரு. நம்ம உணவு கேட்டால் அது 20% தான் அவர் சாப்பிட்றாரு. நம்மளோட ஹெல்த்தியா இருக்கு. தலைக்கு நாசமா இன்னைய வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நம்ம சாப்பிடுற உணவுகள்ல 20% நல்ல கிரகிக்கப்படுது, பாக்கி 80% டேஸ்டா இருக்கும். அதனாலதான் உணவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாற்றணும்னா குறைந்த உணவே போதும். நம்மளுக்கு குறைந்த உணவு நீண்ட ஆயுள். என்னுடைய சுலோகத்தில் குறைந்த உணவே போதும். அந்த உணவே நமக்கு நாள் ஃபுல்லா எனர்ஜி கொடுக்கும். அந்த அளவுக்கு உணவு நோய்களை தீர்க்க வந்தது. இந்த உணவு மட்டும் சொல்ல முடியாது. அடுத்தபடியா என்ன இருக்குது? அடுத்தபடியா சொல்லணும்னா ஒரு யோகா, யோகா இல்லாட்டாலும் வாக்கிங், அப்படி இல்லாட்டாலும் எக்ஸசைஸ். இது ஒரு முக்கியமான கிரைட்டீரியா. வெறும் உணவு மட்டும் சொல்லணும், உணவு மட்டுமே பேஷண்ட்டுக்கு போதும். ஒரு நோயாளி இருக்கிறான், படுத்தே இருக்கான், ஒரு நோயாளி இருக்கான், படுத்தபடியே இருக்கான், அவனுக்கு வெறும் தேங்காய் தண்ணி தேன் தண்ணியை கரைச்சி முன்னாடி எழுதி உட்காந்துவான். பாலையும் டீயும் காப்பியும் ஊற்றுறதை விட்டுட்டு வெறும் தேன் நல்ல தண்ணியை கரைச்சிக்கலாம். சின்ன மூக்குப்படி கொடுக்கணும், அதான் கொடுங்க. அவன் நக்கி சாப்பிடுற, டேஸ்ட் பண்ணி சாப்பிட பாலை வச்சு தொண்டையை கல்லாது கழிப்பார். ஒரு சின்ன ஸ்பூன் வச்சுங்க, நான் கேட்ட விரலை வச்சு கடவுள் கொஞ்சம் கொஞ்சமா 50 தரனாலே அவனுடைய மூமெண்ட் அதிகமா இருக்கும். நீங்க ஒரு பானையை வச்சு கொடுங்க, அவன் சாப்பிட முடியாது. இல்லை ஒரு டம்ளர் வச்சு ஊற்றுறீங்க, அதுதான் அவனுக்கு செரிக்காது. அவன் நாக்கிலே அவனுடைய வாயிலே அந்த சுவை அறிஞ்ச உடனே வயிறு ஃபுல்லா கடைசி ஆரம்பிக்கும். அதை விட்டுட்டு நீங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதிகமாக கொடுக்குறீங்க, அது இது கொடுத்தாலே போதும். அந்த அளவுக்கு உணவு அந்த ஒரு படுக்கையில் உள்ளவங்க சரி பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எக்ஸசைஸோ இதெல்லாம் அடுத்த கட்டம். ஆனா நம்ம நிலகாத்தமா இருக்கும்போது நம்ம இதை மெயின்டைன் பண்ண நினைச்சா உணவும் மாற்றிக்கணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்குது, யோகா இருக்குது, இதெல்லாம கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணோம்னா முடியும். இன்னும் ஒன்னே ஒன்று, இது இல்லாம ஃபர்ஸ்ட் பிரைமரி வந்து ஃபுட் எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அதோட கொஞ்சம் ஃபாஸ்டா வரணும்னா அந்த எக்ஸசைஸ். இன்னும் ஒன்னே ஒன்று, அது கிரியா அப்படின்னா உடம்புகளை சுத்தப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. நான் ஒரு அனிமேஷன் இருக்கேன். இப்போ ஒரு மூக்கு கழுவும் பயிற்சி நீங்கள் நான் என்ன பண்ணுவோம், ஒரு குவளையில ஒரு இதமான வெந்நீரில் உப்பு போட்டு மூக்கில் இந்த பக்கம் உள்ள விட்டு இந்த அப்படி கொட்டிட்டேன். மூக்கு கழுவும் பயிற்சி இதை பற்றி தெரிவிக்கணும்னா நிறைய ரிசர்ச் ரிப்போர்ட். இப்போ கூட நான் ஒரு நாளைக்கு ஒரு அனிமேஷன் ஏன் குரூப்ல போட நீடுல ஒரு அனிமேஷன் போட்டிருக்கேன். சளி இப்போ பிடிக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா, இந்த சைனஸ் கேவிட்டிஸ் இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் சளி வந்து மூக்கில் இருந்தா இங்கே வரும். ஃபர்ஸ்ட் வர சளி இங்கே தான் வரும். இந்த சளி வந்து இங்கே இருக்கும், அது தொடர்ந்து வர வர உள்பக்கமா போகும். அதுக்கப்புறம் தான் அந்த சளி நெஞ்சுக்கும். நீங்க சளி பிடிக்கும் போது பாருங்க, ரன்னிங் யோஸா இருக்கும், அது ஒரு திக்கா வரும், அதுக்கப்புறம் தான் நெஞ்சு கல். இதெல்லாம் ஒரு அனிமேஷன்ல சிறப்பா காமிச்சிருக்கான். அவனே என்ன பண்றான்னா, இப்ப ஜெர்னேட்டிங்கிற ஒரு டெக்னிக் நம்ம ஃப்ராய்ட் நடக்கிறது. அது சலைன் வாட்டர், உப்பு தண்ணியில ஒரு சின்ன சிறகு, ஒரு சின்ன சிறகை வச்சு இந்த இடத்துல உப்பு தண்ணிய இப்படி இருங்க, இருக்கீங்கன்னா இங்க உள்ள சளி வந்து கரஞ்சி, அந்த உப்பு தண்ணி பட்டோன்னா கரஞ்சி திரும்பி வெளியில வரும். 3 நாள் செஞ்சீங்கன்னா 3 நாளைக்கு சளி பிடிக்காதுன்னு ஒரு இங்கிலீஷ் வீடியோ, அமெரிக்கன் வீடியோ அனிமேஷனோட போடலாம். அவன் சலை டியூப் ஒரு சின்ன ஒரு டிஸ்போசபிள் ப்ரெஸ் பண்ண சொல்றான். இதை நான் பாருங்க சிந்தர்கள்லாம் அவங்க இந்த கமண்டலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி தெளித்தவங்க அதையே அவங்க முன்பு கழுவுக்கு பயன்படுத்துறாங்க. அப்படி இந்த தூக்கு வழி அந்த தண்ணி போகும்போது அந்த சளி எல்லாத்தையும் உறிஞ்சி தொடர்ந்து இல்லாமலே ஆகிடும். இதுக்கு இது ஒரு கிரியா. இதே மாதிரி கண் கழுவுறது ஒரு கிரியா இருக்குது,
எனிமான்னு ஒரு கிரியா இருக்குது, வாமனத்துவத்தின் ஒரு கிரியா இருக்குது. இந்த கிரியாவை பண்ணோம்னா அந்த ஸ்பீட் குறையாம இருக்காது, ஒர்க் பண்ணும். அது வெறும் டயட்டே ஒர்க் பண்ணும், டயட் பிளஸ் எக்ஸசைஸும் ஒர்க் பண்ணும். மூணாவது கிரியா அப்படிங்கிறதையும் செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ரெக்கவரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய பேசிக் கான்செப்ட். இந்த கான்செப்ட் படி எனி டிசீஸ், ஒரு டிசீஸ் ரெண்டு டிசீஸ் இல்லை, எனி டிசீஸை க்யூர் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தோம்னா இப்போ ஏதோ சொல்றதெல்லாம் பார்த்தா ஒரு புது கான்செப்ட் சில பேருக்கு தெரியும். இது இங்கே உள்ள கான்செப்ட் கிடையாது. இது 1918 வந்துருச்சு. இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்றவங்க எல்லாருமே தலைமுறை தலைமுறையா பண்ணிருக்காங்க. ஒருத்தர் 1918 ஒரு லட்சுமண சர்மான ஒருத்தர் கத்துக்கிட்டு புதுக்கோட்டையில ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு கொஞ்சம் பேர் ட்ரீட் பண்ணாரு. அவர் போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணாரு, ஃபாரின் புத்தூர் வச்சு கத்துக்கிட்டாரு. அவர் கத்துக்கிட்ட போது அதை பார்த்து அவங்க பசங்க 8 பசங்க, 5 பசங்க, 5 ஆம்பளை பசங்க, 3 பொம்பளை பசங்க, இந்த இதுக்கெல்லாம் அந்த 8 பசங்களுக்கு கத்துக்கிட்டாரு. அவர் பாம்பே இருக்காருன்னு சொன்னாரு. பாம்பேலேருந்து அவர் அங்கே இறந்து போயிட்டார். பாம்பேலேருந்து அவர் குழந்தை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறார். அந்த 8 பசங்களும் இந்த நேச்சுரோபதியை கற்றுக்கிட்டாங்க. அந்த 8 பசங்களுடைய பேரும் இதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பையனுடைய பேரை டெல்லியில கிளம்பு கிடைக்கிறான், NLS ப்ரோக்ராம். இன்னொருத்தங்க சில பேருக்கு தெரியும், ரைக்கின்னு ஒன்று இருக்குது, NK சர்மான்னு சொல்லுவாங்க. அந்த NK சர்மாங்கிற அந்த புதுக்கோட்டையோட பேர். அது கூட ஒரு அம்மா அரக்கோணத்துல ஒரு அம்மாவுடைய பேச்சு பண்ணிட்டு இருக்கு. இன்னொருத்தவங்க நம்ம என்ன பண்றாரு, ஒரு பேரை குழு பேர் என்ன பண்ணா அமெரிக்கா போனோம். இந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டு ஒரு 45-50 வருஷம் அமெரிக்கா போயிட்டான். அமெரிக்க மகா யோகம் அப்படிங்கிற தலைப்பில் அமெரிக்காவில் 45 வருஷம் நடத்தி அங்க ஒரு பெரிய இன்ஸ்டியூட் வச்சு ஒவ்வொரு ஃபெமிலியர் ஆயிட்டு அதை அப்படியே தான் பையன் கூட ஹேண்டில் பண்ணி இப்ப தமிழ்நாடு கிளாஸ் எடுத்துருக்காரு. அவர் பேர் அருண் சர்மானுக்கு. ஒரு கிளாஸ்க்கு 5000 ரூபீஸ், நம்ம உட்காந்துனா 5000 ரூபீஸ் புட்டுக்காடுல ஒரு மடங்கு நடந்துருக்காரு. ஸோ இதுக்காக சொல்ல வரனா, இந்த மருத்துவத்துல ஏதோ ஒரு உண்மைத்தன்மை இல்லைன்னா தலைமுறை தலைமுறையா செய்ய முடியாது. ஒருத்தர் செஞ்சுட்டு அவர் பிராணம் அமுச்சு விடுவாங்க. அது ஒரு முக்கியமான கான்செப்ட். எல்லாரும் உணவு ஃபாலோ பண்றதுனால, அவங்க வீட்டில் எல்லாரும் ஃபாலோ பண்றதுனால இந்த தலைமுறை தலைமுறையா அந்த வைத்தியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, சக்சஸ் ஆகிட்டே இருக்காங்க. இதை யாருமே இதை கூட எல்லாருமே இப்ப அத்தனை பேர் தலைமுறை தலைமுறை செஞ்சிருக்காங்க. அவ்வளவு அருமையான வைத்தியம் இது. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உணவை மாற்றுறதுக்கு என்ன டெக்னிக், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வருங்காலங்களில் பார்ப்போம். அதற்கு தான் நாங்கள் இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஒரு நாள் முகாம் ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க. ஒரு நாள் முகாம்னா காலையில ஒரு 9 மணிலிருந்து சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு 1 மணி வரைக்கும் பண்ணிட்டு அதுல ஒரு ஏதாவது ஒரு ஒன்று மெயினா உணவு தயாரிக்கிறது. எப்படி உணவு தயாரிக்கிறதுனா, இந்த நம்ம உடம்பை கெடுதல் பண்ணாத உணவை எப்படி தயார் பண்ணுறது, ருசியா டேஸ்டா இன்னைக்கு கூட டேஸ்ட் தயார் பண்ணுறது எப்படி, அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதியில இந்த மாதிரி கிரியைகள் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்கிறது. மூணாவது ஒரு பெஸ்ட் இதுல அனுபவப்பட்ட ஒரு 40 வருஷம் அனுபவப்பட்ட ஒரு உண்மை உதாரணத்துக்கு பிரசன்ட் பண்ணி அவங்களையும் பேசுறதா அப்படிங்கிறது தான் ஒரு முயற்சி பண்ணிருக்கோம். அதற்கான ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங்காக ஒரு 3 வாரம் நடத்திருக்கோம். அடுத்த வாரம் நடத்த முயற்சி பண்ணுவோம். எங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பேஸ் லெவல்ல ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சுன்னா அடுத்த லெவலுக்கு நாங்கள் கொண்டு போறதுக்கு தயாராகும். இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்குது, வாரம் வாங்க, கண்டிப்பா இருக்கும். சந்தேகங்கள் எல்லாம் இந்த மீட்டிங் முடிஞ்சோன்னு கேளுங்க. கண்டிப்பா எவ்வளவு சந்தேகம் இருந்தாலும் சொல்ல முடியும், எல்லா நோய்களையுமே தீர்க்க முடியும். இந்த ஒரு அருமையான வாய்ப்பு சந்தர்ப்பத்தை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.